இயற்கையை ஒன்றின வாழ்க்கையை வாழும் உயிரினங்கள் நிச்சயம் தர்ம நெறிமுறைகளை கடைப்பிடித்து நீதி மற்றும் நேர்மையை பின்பற்றி செயல்களை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளும். இது போன்ற உயிரினங்கள் அளவான ஆசையோடு நிறைவான அளவில் தேவையை பூர்த்தி செய்து தன் திறனுக்கு ஒன்றின செயல்களை செவ்வனே ஆற்ற எண்ணும் நிறைவான வாழ்க்கையை வாழும் ஜீவராசிகளே உத்தம ஜீவராசிகளாகும். இந்த அகிலமே பூஞ்சோலையாக மாறிவிடும். உயிர் வாழும் ஆயுட்காலத்தை நீட்டித்து வைப்பது என்பது அந்தந்த தனிப்பட்ட ஜீவராசிகளின் கைகளில்தான் உள்ளது. செயற்கைக்கு அடிமையாகாமல் இயற்கையான மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டு நச்சுத்தன்மையானது கலக்கப்படாது இயற்கையான மற்றும் சுத்தமான காற்றை சுவாசித்தால் ஆயுட்காலமானது அதிகரிப்பதென்பது உறுதி. இதனோடு அளவான உறக்கம், நிதானமாக முடிவெடுக்கும் தன்மை, நன்மையை மட்டும் அளிக்கக்கூடிய எண்ணங்கள், ஏமாற்றத்தையும் வலியையும் கொண்டு வந்து சேர்க்காத இரக்க குணம் ஆகியவற்றை வைத்து கொண்டும் வளர்த்து கொண்டும் செயல்பட்டால் வாழ்வே பூரணத்துவமாகிவிடும். தீர்க்க தரிசன பார்வையளவில் தெளிவுடன் இருக்கும் மனதால் நிச்சயம் நன்மை தீமையை வரையறுத்து வாழ்க்கையை சரியாகவும் துல்லியமாகவும் கணித்து வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட இயலும். இயற்கையை மதிக்காமலும் இயற்கையான வாழ்க்கையின் அருமை புரியாமலும் வாழும் ஜீவராசிகள் ஏராளம் இருக்கத்தான் செய்கின்றன. இயற்கையின் அருமையானது புரியாமல் செயல்படும் மனதிற்கு இயற்கையின் அருமையை புரிய வைத்து விடலாம். ஆனால் இயற்கையின் மகத்துவத்தை அறிந்தும் தெரிந்தே இயற்கைக்கு மதிப்பளிக்காமல் செயல்படும் உள்ளத்தை சரி செய்ய இயலாது. தனது மனம் நினைத்தால் மட்டும்தான் இயற்கைக்கு மதிப்பளித்து செயல்பட இயலும். இயற்கையை மறந்து செயற்கை வழியில் செல்வதைப் போன்றதொரு அறிவீனமான செயல் இந்த அகிலத்தில் வேறேதும் இல்லை. இயற்கை இல்லையேல் உயிர்கள் இல்லை என்னும் உத்தம நிலையை உணரும் பொழுதுதான் இயற்கையை மதித்து போற்றி பேணி பாதுகாக்க இயலும். இயற்கை வளங்களை பாதுகாத்தும் இயற்கை தன்மையை குன்றவிடாமல் செய்தும் வருங்கால சந்ததியினருக்கு தேவையான இயற்கை வளங்களை விட்டு சென்றும் இந்த வளங்களை பாதுகாத்து தக்க வைத்து கொள்ள கற்றுத்தருவதும் நல் எண்ணத்தையும் பொதுநல குணத்தையும் வெளிப்படுத்தும். நல் எண்ணத்தை சிரமேற்று நடப்பதே நன்மையாகும். மானுடப் பிறவிகளாக சிந்தித்து செயல்படும் உயிரினங்கள், அதாவது நன்மை மற்றும் தீமையை கண்டறிந்து பகுத்தறியும் ஆற்றலோடு செயல்படும் மானுடப் பிறவிகள் நினைத்தால் அபரிவிதமான நன்மையையும் கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே சமயம் எண்ணிலடங்கா தீமைகளையும் கொண்டு வந்து இந்த பூமியை அழிக்கவும் செய்யலாம். ஆகையால் நல் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டு வாழ்க்கையை பூரணத்துவம் மற்றும் திவ்யத்துவமாக மாற்றுவதற்கு அரும்பாடுபட வேண்டும். நல் மனதை வைத்து கொள்வது என்பது எந்த இடத்தில் கடினமான ஒன்றாக மாறும் என்று கேட்டால், ஆசை என்பது அதிகரிக்கும் பொழுதும், போட்டி மனப்பான்மை வளரும் பொழுதும், பற்றாக்குறை ஏற்படும் பொழுதும் என்று நல்மனமானது திசை திரும்புவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. சிந்திப்பதென்பது ஓர் நல் கருத்துதான். ஆனால் இந்த சிந்தனையே ஒரு மனதை சீர்குலைத்து அழிவு விளிம்பிற்கு தள்ளுவதற்கு அதிகம் வாய்ப்பு உள்ளது. இது எவ்வாறு என்று கேட்டால், நல் சிந்தனை தீய சிந்தனை என இருவேறு சிந்தனைகள் இருக்கின்றன. நல் சிந்தனையாக இருந்தாலும் சிந்தனை என்பது அளவாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனையையே நீண்ட நாட்களாக சிந்தித்தும் நீண்ட நேரமாக சிந்தித்து கொண்டே இருந்தாலும் பலன் ஏதும் இல்லை. கற்பனை அளவில் மட்டும் இருக்கும் சிந்தனை செயல் வடிவில் மாறாது. நிகழவிருக்கும் நற்செயலுக்கான நல் சிந்தனையை துல்லியமான நேரத்தில் துல்லியமான இடத்தில் மேற்கொண்டால் இந்த வகை நல் சிந்தனையே வரவேற்கத்தக்க ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். தீய சிந்தனை என்பது நிச்சயம் தீமையையே கொண்டு வந்து சேர்க்கும். இது இயற்கைதான். ஆகையால் நல் சிந்தனையோடு கூடிய நல் பழக்க வழக்கங்களையும் பழக்கத்திற்கு கொண்டு வந்தால் இயற்கையும் மதிக்கப்பட்டு தேவையில்லா கலப்பினம் இல்லாத இயற்கையான வளங்களும் இயற்கையாகவே பாதுகாக்கப்படும்.